ஆனா மக்களுக்கு அவர் கலங்கமற்றவர்னும் உண்மையான போராளினும் தெரியும். நம்ம ஸ்டைல என்கொயரி பண்ணாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் மேடம். எஸ், நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். பட் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் சார். தோழர் இனியனை விடுதலை செய்யணும்னு தானே நீ உண்ணாவிரத போராட்டம் பண்ண? ஆமா. நாங்க சொல்றதை நீ அப்படியே ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டனா தோழர் இனியன் நிச்சயமா விடுதலை அடைஞ்சிருவாரு. உண்மையாவா சொல்றீங்க? எஸ், என் வாழ்நாள் லட்சியமே ஒரே ஒரு தடவை அவரை நேர்ல பார்த்து பேசணும். அதுக்குள்ள இனியன் உயிர் போகாம இருக்கணும்ல. நான் என்ன வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. நீ இப்போ ரெஸ்ட் எடு. நீ என்ன வாக்குமூலம் கொடுக்கணும்னு நாங்க ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு வரோம். தோழர் தோழர் தோழர், நான் தான் இனியன் தோழர். நான் பேசுறது கேக்குதா தோழர்? தோழர், நீங்க இனியனா? ஆமா தோழர், நீங்க தான் இனியனா? நான் தான் இனியன். அநேகமா நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். தோழர், ரொம்ப மகிழ்ச்சி தோழர். மற்ற விஷயங்களை மெதுவா அப்புறம் பேசலாம். சரிங்க தோழர். உங்களை என்கொயரி பண்ணது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் தோழர். அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தீங்கன்னா தோழர், என்ன நிச்சயமா அவங்க விடுதலை பண்ண மாட்டாங்க. எனக்கு ஏற்கனவே அவங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க தோழர்? உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு உங்களையும் கொண்டுருவாங்க தோழர். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை தோழர். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி சொன்னேன். நான் வாக்குமூலம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் என்னை கொன்றுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்க கொள்கையை வேதமா படிக்கிறேன். உங்க மாணவி தோழர், எனக்கு தெரியும். மகிழ்ச்சி தோழர், ரொம்ப மகிழ்ச்சி. நான் சிறப்பாக தான் செயல்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்ன தோழர், யாரீங்களா? தோழர் இல்ல தோழர், இது மகிழ்ச்சியில் வராங்க. நான் சரியா தான் இயங்கி இருக்கேன். தம்பி, சாப்பாட்டு பார்சல அப்படி ஓரமா வச்சுட்டு போ. சரிங்க மேடம். சரி, நீ போ. இப்ப எனக்கு பசிக்கல. சாப்பிடுற மனநிலையில நான் இல்ல. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க.